அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்பைசியான எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. அதுக்கு முன்னால் எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நாங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் 2 எக் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பிறகு ஆனியன் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமானவங்க அதுக்கு சின்னதாக கூட கட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக டொமேட்டோ, அது சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் போட போகிறது சால்ட், அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் சரி. அடுத்தது சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுவும் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு எக் ஆம்லெட் செஞ்சு சாப்பிடக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக பேனை சூடு பண்ணிக்கொண்டு அதுக்கு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு நாங்கள் எக் மிக்சர் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் அந்த எக்கை பேனில் போடுங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. எங்களோட ஸ்பைசியான எக் ஆம்லெட் இப்போ ரெடி ஆகியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.